பிரைஸ் த லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 31ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 18 verse 17. தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். ஆமே. இப்போ 2 பேருக்கும் இடையில பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் உங்ககிட்ட வந்து அவங்களுடைய ஷேர் ஆஃப் த ஸ்டோரி, அவங்களுடைய பிரச்சனையை உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக்கொள்வோமே. அப்போது நம்ம உடனே நம்ம எப்படி நம்ம மனசில் இருக்கோம் அப்படின்னா, சரி இவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க, இவங்களை இவ்வளோ நல்லவங்களை பார்க்கவே முடியாது. அடுத்த சைடு அது யாராக இருக்கட்டும், அந்த அடுத்த பர்சன் தான் குற்றவாளி, இவங்க நீதிமான் அப்படின்ற அந்த கண்ணோட்டம் நமக்கு உடனே வரும். எத்தனை பேருக்கு நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம்? எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல காணப்படுவான். அவன் நீதிமான் அல்ல, ஆனால் நீதிமான் போல காணப்படுவான். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவன் என்ன செய்கிறான்? நீதிமான் போல தன்னை காட்டிக்கொள்ளுகிறான். யாராக இருந்தாலும் மனுஷர்கள் வந்து அப்படிதான். இப்போ 2 பேர் மேலே ஒரு குற்றம், 2 பேரும் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, நீங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க என்ன நடந்துச்சு, உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. எனக்கு இப்படி பண்ணாங்க, என்னை எப்படி பண்ணாங்க, நான் ஒன்றுமே பேசலை, அவங்க தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம்ல. அது எல்லாருடைய இயல்பு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து உடனே ஒரு தீர்ப்பு செய்திராத, நீ அடுத்தவங்களையும் கூப்பிட்டு கேளு. இல்லை இவங்களை நீ என்ன பண்ணு, கிராஸ் எக்ஸாமின் பண்ணு. இங்கிலீஷில் அந்த வேர்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது அதை வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணணுமா நம்ம, கிராஸ் எக்ஸாமின். அதைத்தான் இங்கே தமிழில் எப்படி பார்க்குறோன்னா, அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். அப்போ நம்ம வார்த்தைகளை வச்சு கேட்கணும். நீங்கள் எப்படி இருந்தீங்க, நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணீங்க, நீங்கள் ஒன்றுமே பேசலையா, அவங்க இவ்வளோ பேசுனாங்களே நீ ஒன்றுமே பேசலையா, சரி இவ்வளோ பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது தான் புரிந்து கொள்ள முடியும் யார் உண்மை, யார் கரெக்டாக ஸ்டோரி சொல்கிறாங்க, எந்த ஸ்டோரியோடைய பிக்சரை நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தர் சொல்கிறத வச்சு இதுதான் தீர்ப்பு அப்படின்னு நீ தீர்த்துறாத, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீர்ப்பு சொல்லிடாத, கொஞ்சம் பொறுமையாக இரு. 2 பேரையும் வச்சு நீ கேளு. முதல்ல 2 பேர் சைட் ஆஃப் த ஸ்டோரியும் நீ கேளு, அதுக்கப்புறமா நீ தீர்ப்பு செய்யலாம். முதல்ல பேசுகிறவங்க நீதிமான் போல தான் இருப்பாங்க, ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா மனிதனுடைய இயல்பு, மனிதனுக்கு எப்போவுமே என்ன இருக்குதுன்னா ஒரு டார்க் சைடு இருக்கும். எல்லா மனுஷங்களும் ஏதோ ஒன்று என்ன செய்வாங்கன்னா ஹைட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு டார்க் சைடு அவங்களுக்குள்ள இருக்குது. அப்போது அது வழியில் வரவே வராது. எப்போவுமே நம்மளுக்கு என்ன இயல்பு இருக்குதுன்னா, நான் ரைட்டு மற்றவங்க தப்பு. இந்த இயல்பு வந்து நேச்சர், நம்மளுடைய மனிதனுடைய அந்த நம்மளுக்கு தோலும் ரத்தமும் இருக்கிற வரைக்கும் இந்த நேச்சர் இருக்க தான் போகுது. நம்ம தான் கரெக்டு, அவங்க தப்பு அப்படின்றது மனுஷனுடைய இயல்பாய் காணப்படுது. அதனால் நம்ம என்ன கேட்டாலும் எப்படி ஒருத்தர் தங்களை நம்மக்கிட்ட காட்டிக்கொள்வாங்க அப்படின்னா, தாங்க ரொம்ப ரைட்டாக இருந்தேன், நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் அவங்க தான் ஃபுல்லாக தப்பு அப்படின்னே கண்டுபடும். இது நிறைய நேரம் பார்த்திங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து நம்மக்கிட்ட பேச வரும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப அழகாக தெரியும். ஒரு ஒய்ஃப் வந்து பேசுகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒய்ஃப் பேசுகிறாங்கன்னா ஒய்ஃப் வந்து அப்படி அழுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, இப்படி நடந்தது, அப்படி நடந்துச்சு, இப்படி பண்ணார், அப்படி பண்ணார் அப்படின்லாம் சொல்லுவோம். உடனே நம்ம ஐயோ பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அப்புறமா அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது தான் தெரியும் உண்மை என்னது, எதனால இதெல்லாம் நடந்துச்சுன்றதை புரிஞ்சுக்கொள்ள முடியுது. சில நேரத்தில் பிள்ளைங்கக்கிட்டேயே நம்மளுக்கு அதை பார்க்க முடியும்ல. 2 பிள்ளைங்களுக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு தனியாக கேட்டு பாருங்கள். தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா
உடனே அவ தான் இப்படி பண்ணா, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததையும் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தான் ஃபுல் ஸ்டோரி நமக்கு புரியுது இல்லை? இது இயல்பு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒருத்தர் வழக்கில் முதல் பேசும்போது அவங்க பேசுகிறத அப்படியே நீ நம்பாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அடுத்து எல்லா ஸ்டோரியும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ தீர்ப்பு செய். முதல்ல பேசுகிறவங்க நீதிமான் மாதிரி தான் பேசுவாங்க, அதனால் நீ கவனமாக இரு. இது நீங்கள் இந்த க்ரைம் ஸ்டோரிஸு, ஃபிக்ஷன்ஸ், இந்த மிஸ்ட்ரி ஷோஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குற உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா இது ரொம்ப அழகாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த வசனத்தை ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பாங்க, சில நேரத்தில் ஹஸ்பண்டை ஒய்ஃபே கொலை பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவ்வளோ நல்லவங்களாக காட்டிப்பாங்க. கடைசியில் பார்த்தா கொலை பண்ணதே அந்த லேடியாக தான் இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ தன்னை ஈஸியாக மெனிப்புலேட் பண்ணுறது ஈஸி மனிதர்களுக்கு இல்லையா? அதனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு இதை கற்றுக் கொடுக்குறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு தெரியும் கர்த்தருக்கு யார் தப்பு பண்ணாங்கன்றது தெரியாதா? கர்த்தருக்கு தெரியும். ஆனால் மனிதர்களாகிய நம்மக்கிட்ட ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம என்ன செய்வோம்னா, ஐயோ இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம பரிதாபப்படுவோம். இல்லை சிலர் மேலே குற்றப்படுத்திடுவோம், இம்மீடியட்டாக இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்திடுவோம். அதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும். அப்படின்றதுக்காக ஆண்டவர் இந்த ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தங்க முந்தி ஏதோ ஒரு பழக்க தோஷம் அவங்களுக்கு இருந்திருக்கும், ஒரு திருடுகிறதுன்றது. அப்புறம் வீட்டில் ஏதோ ஒன்று திருடு போயிடுச்சுன்னா உடனே நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால ஆண்டவர் நிதானமாக நம்ம தீர்ப்பு செய்கிறதுல நிதானமாக இருக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். மனித சுபாவம் என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு எடுத்துக்காட்டு செய்து, நீ என்ன செய்ய, ஒருத்தர் உங்ககிட்ட பேச வரும்போது கேட்டுட்டே இருக்கிறது நல்லது தான், ஆனால் நீ என்ன செய்ய, கொஞ்சம் கிராஸ் எக்ஸாமின் பண்ண, அவனை பரிசோதித்து பாரு. அவங்கள பரிசோதிக்கும் போது தான் நமக்கு என்ன தெரிய வரும்னா, எங்கெங்கெல்லாம் லூஸ் எண்ட்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் பரிசோதித்து தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். அதனால இப்போ இந்த ஜட்ஜாக இருக்கிறவங்களெல்லாம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் இல்லை அவங்களுடைய வேலை. ஏன்னா ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவங்கள அப்படியே நம்புகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறவங்க, நீங்கள் அந்த கோர்ட் கேசஸ்லாம் சில ஷோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறவங்க அப்படியே எக்ஸாமின் பண்ணுவாங்க. இந்த டைமில் நீ எங்கே இருந்த, அது எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருந்துச்சுன்னு எக்ஸாமின் பண்ண தான் அவங்களுடைய ரியலான ஸ்டோரியே வெளியில் வரும். அதை வைத்து ஜட்ஜ் என்ன செய்வார், ஒரு தீர்ப்பை அவர் கொடுக்கிறார். அதனால தான் கோர்ட்டுன்றது எப்படி இருக்குது, அந்த மாதிரி நாமும் கூட சில ஏரியாஸில் இப்போது இந்த சாலமோனுக்கு முன்னால் 2 தாய்மார்கள் வந்தாங்க, ஒரே பிள்ளையை வச்சுக்கிட்டு, இது என் பிள்ளை, இது என் பிள்ளை. அப்போ பாருங்கள், 2 பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க, இது என் பிள்ளை, என் பிள்ளை. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அழகாக அவனுக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு அறிவை கொடுத்தார். அந்த மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். நீதிமொழிகளில் 18:17, தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல காணப்படுவான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க நீதிமான் போல என்ன செய்வாங்க, தோற்றமாக இருப்பாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படியே நீதிமான் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை வச்சு நம்பிராத, அவன் அயலானோ அவனை பரிசோதித்து நீ பாரு. பரிசோதித்து பார்த்துட்டு யார் நீதிமான், யார் தப்பு பண்ணலை, யார் தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்றத நீ அப்புறமா மெதுவாக நிதானித்துக்கொள் என்று கர்த்தர் நம்மளுக்கு அறிவுரை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அறிவுரைக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். இந்த ஆலோசனைக்காக, இந்த அருமையான வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?